Hello friends, welcome to our Multi-Cuisine Cooking channel. வாங்க இன்னைக்கு நாம இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு 100 கிராம் கடலை பருப்பு வாங்கி எடுத்துர்க்கேன். சோ அத போட்டுக்கலாம். அது dry fry பண்ணனும். ஃபர்ஸ்ட்லி இது ஒரு 2 minutes dry fry பண்ணிப்போம். இட்லி பொடியில பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. நிறைய விதமா பண்ணலாம். இது வந்து ஒரு ஈஸியா எல்லாரும் பண்ணக்கூடியது. ஃப்ளேம் மீடியம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் இது நல்லா அழகா ஃப்ரை ஆகி வரும். ஹையா இருந்ததுன்னா சீக்கிரம் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கூட வெள்ளை உளுந்தம் பருப்பு 150 கிராம் எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமா பண்ணனும்னா இந்த ரேஷியோ நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் இல்லனா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கூட்டியோ குறைச்சோ செய்துக்கலாம். கடலை பருப்பு 1 மடங்குன்னா உளுந்தம் பருப்பு 1.5 மடங்கு. இதுதான் கணக்கு. இந்த பருப்பு வறுக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைனா இது 50 கிராம் வரை கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளும் இது கூட சேரும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, கால் டீஸ்பூன் பெருங்காயம். இது வந்து எனக்கு கட்டியா இருந்ததனால லேசா பொடி பண்ணி வச்சிருக்கேன். சோ இது கூட நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பொடியா இருந்ததுன்னா கால் டீஸ்பூன் பொடியா சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த பருப்பு எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்ல மாத்திடலாம். அது ஆறட்டும். அதுக்குள்ள தீ கொஞ்சம் நல்ல லோல வச்சுக்கிட்டு ஒரு 20 வரமிளகாய் எடுத்துர்க்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம dry fry தான் பண்றோம். எண்ணெய் எதுவும் சேர்க்கல. இந்த மிளகாய் கூட ஒரு 4 ஸ்பிக்ஸ் கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். 4 கொத்து அதுவும் சேர்த்துட்டு இது கூட வறுத்துக்கலாம். பாருங்க அந்த கறிவேப்பிலை வரமிளகாய் ரெண்டும் நல்லா வறுபட்டுடுச்சு. அந்த ஈரத்தன்மை எல்லாம் போனது தெரியுது. நல்ல கலகலன்னு இருக்கு. சோ இப்போ இதையும் அந்த பருப்பு கூட எடுத்து மாத்திடலாம். நீ இதுல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுல ஒரு 10 போல பூண்டு தோலோடையே எடுத்து கொஞ்சம் நசுக்கி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்து வறுத்துக்கலாம். லேசா ஆயில் இருந்தா போதும். ரொம்ப அதிகம் விடக்கூடாது. நம்ம கொஞ்ச நாளைக்கு வைக்கணும்னா ஆயில் இருந்தா ரொம்ப நாள் வெச்சோம்னா அதனோட வாசனை ஒரு கெட்ட வாசனை வரும். சோ கொஞ்சமா லேசா இது வதங்கற அளவுக்கு ஆயில் விட்டா போதும். இதையும் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சரி அந்த பருப்பு கூடயே மாத்திடுவோம். இப்போ நம்ம வறுக்க வேண்டியது எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சூடா இருக்கு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது பொடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். கூடவே நாங்கள் போட்ட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.